போன வீடியோவில் கானா வினோத் வந்து பார்வதியை அடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அங்கே எக்ஸாக்டாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வினோத் வந்து அதுக்கு நீ அவளை தானே அடிக்கணும், நீ எதுக்கு டப்பாவை உதைச்ச அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் வந்து அது ஆக்சுவலாக அதுக்கான வீடியோ கிடையாது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த டாஸ்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருப்பேன். அது வந்து ஒரு சின்ன பார்ட்டு, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அதை பற்றி பேசியிருப்பேன். நான் எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னா, வினோத் இப்படி பல முறை வாய் தவறி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் இத்தனை வாட்டியாங்க ஒருத்தவங்க வந்து வாய் தவறி பேசுவாங்க, இத்தனை வாட்டியாங்க ஒருத்தவங்க வந்து தெரியாமல் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவுடைய நோக்கம். இப்போது மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அதை உன்னிப்பாக கவனித்து இவங்க இதை பண்ணிட்டாங்க, இது எவ்வளோ பெரிய அஃபர்ட்ஸ், இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எப்படி அவங்க பண்ணலாம், அது எப்படி இவங்க செய்யலாம் அப்படின்னு வெளியில் பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வினோத் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ், வினோத் அவர்களுடைய ஃபேன்ஸ் இதை செய்கிறாங்க. ஆனால் வினோத் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து சமாளிக்கிறது அது அப்படி கிடையாது, அது இப்படித்தான். வினோத்துக்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த இன்னசென்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன பேசினாலும் அதை வந்து சமாளித்து ஒரு முட்டு கொடுக்குறாங்க. இதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வினோத் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸை முட்டு பாய்ஸ்ன்னு அப்படி நான் சொல்லுவேன். எல்லா வீடியோவிலும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது போன வீடியோவில் வினோத் அவர்களுடைய மனைவி பற்றியும் நான் பேசியிருக்கேன். அவங்க ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ண பிறகு அதை பற்றி பல பேர் பேசுகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் மேலே நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, அது ஏன் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம பேசி அதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு 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 மெசேஜ் யாருக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வருது. நான் படிக்கலை, நான் வந்து கவனிக்காமல் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வினோத் வீட்டுக்குள்ளே எப்படி பேசுகிறாரோ அதை தான் அவங்க மனைவியும் பண்ணுறாங்க. கண்டஸ்டன்ஸ்குள்ளே சண்டை நடக்குதுன்னா அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. வெளியில் நீங்கள் எதுக்கு அவங்க மேலே வன்மத்தை கொட்டுறீங்க? இது நான் வினோத் அவர்களுடைய மனைவி பற்றியும் பேசியிருக்கேன், அமித் அவர்களுடைய மனைவி பற்றியும் பேசியிருக்கேன். இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தா, இப்போ வினோத் அவர்கள் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், இது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே அவரை பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்து எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த அந்த அவர் சார்ந்த சமுதாயத்தை நம்ம கொச்சப்படுத்துகிறோம், அவர் சார்ந்த சமுதாயத்தை நம்ம வந்து தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம மேலே ஒரு லேபிள் ஒட்டப்படுது. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் யாருனுடைய சமுதாயத்தையும் குறைவாவோ உயர்த்தியோ பேசுகிறதே கிடையாது. போன வீடியோவில் கூட நான் எங்கேயும் அவர் சார்ந்த சமுதாயத்தை பற்றி பேரே எடுக்கவில்லை, அதை பற்றி நான் பேசவும் இல்லை. அவர் வந்து அவருடைய மண்டைக்குள்ளே என்ன இருக்கோ, மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வாய் வழியாக வரும்னு எல்லா மனிதர்களுடைய இயல்புமே அதுதான். இப்போ என் மனசில் என்ன இருக்குது, என் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது, அதுதான் என் வாய் வழியாக வரும். இப்போ நான் ஒரு விஷயத்த பேசிட்டு நான் வந்து தப்பாக பேசிட்டேன், நான் வந்து மாற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடைய விஷயமா இருக்குமா? அது 1-2 விஷயமா இருந்தால் பரவாயில்ல. பல இடங்களில் பல விஷயங்கள் வந்து அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு வாட்டியுமா தப்பாக பேசுவார், ஒவ்வொரு வாட்டியுமா மாற்றி பேசுவார். ஏன் வினோத் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இங்கே நார்மலைஸ் செய்யப்படுது அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. ஆனால் திட்டமிட்டு நம்ம மேலே என்ன போர்வையை போத்துறாங்க அப்படின்னா, நம்ம வந்து வினோத் அவர்களுடைய சமுதாயத்தை குறித்து தப்பாக பேசிட்டோம். நான் எந்த இடத்துல வினோத்துடைய சமுதாயத்தை குறித்து பேசியிருக்கேன்? பொதுவாகவே எனக்கு சாதியும் பிடிக்காது, மதமும் பிடிக்காது. நான் இனத்தையும் மொழியையும் நேசிக்கிற ஒரு நபர். என்னை பொறுத்த வரைக்கும் சாதின்னு ஒன்று இல்லவே இல்லை, மதம்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த சாதியும் மதமும் நம்மளை பிரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம், இனம் மட்டும்தான் நம்மளை சேர்க்கக்கூடிய ஒரு பேராயுதம். அதை நம்புறவன் நானே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நானே அடிமை தான், எனக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை? எனக்கு உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை தான். நம்ம எல்லாருமே அட்லாஸ்ட் ஃபைனலாக நம்ம அடிமைகளாக தான் இருக்கோம், தமிழர்களே அடிமைகளாக தான் இருக்கும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கவனை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறித்து இவன் வந்து தப்பாக பேசுகிறான், மைனாரிட்டி பீப்புளை பற்றி தப்பாக பேசுகிறான். நான் எங்கே பேசியிருக்கேன்?
முட்டு பாய்ஸ்ன்னு அப்படி நான் சொல்கிறது எப்படி ஒரு சமுதாயத்தை குறிக்கும் எனக்கு புரியலையே. நான் என்ன கேட்குறேன், ஒரு கமெண்ட்டில் வருது வினோத்தும் ஒரு மனிதர் தானே, அவர் தப்பு பண்ணுறது இயல்பு தானே, அதை எதுக்கு நீங்கள் தனியாக எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானுமே அது தாங்க சொல்கிறேன், வினோத்துமே மனிதர் தான், அவருக்குள்ளேயும் நிறைய குறைகள் இருக்குது, அதை ஏன் பார்க்க மாட்டீங்க, அதை ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிறத நானுமே கேட்குறேன். ஒரு மனுஷன் ஒரு பல வாட்டி தப்பு பண்ணிவிட்டு நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கடந்து போயிடணுமா? யாரும் அவரும் மனுஷன் தானே, அவர் விமர்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது தானே. அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது, இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே விமர்சனங்களுக்கு உட்பட்ட ஆட்கள் தானே. அவரை மட்டும் ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது? பண்ணால் எதுக்கு உடனே ஒருத்தர் மேலே வந்து சாதி வெறியா அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுறீங்க? நான் என்னைக்காச்சும் அந்த மாதிரி பேசி நான் என்ன அவன் யார், அவன் தர்பீஸா? நான் தர்பீஸ் மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேனா? முட்டு பாய்ஸ்ன்னு சொன்னால் எப்படிங்க ஒரு சமுதாயத்தை குறிக்கும்? வினோத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே முட்டு பாய்ஸ் தாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கல்ல, நான் திவ்யாவுடைய பிஆர், திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நான் அதுக்குன்னு திவ்யா உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவனா ஆயிடுவேனா? அவங்க என்ன சமுதாயம் கூட எனக்கு தெரியாது. வினோதனுடைய சமுதாயம் ரொம்ப தெளிவாக தெரியறதுக்கு காரணம் அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே சொன்னதுனால தான் தெரியுது. எனக்கு கூட வினோத் வந்த புதுசில் அவர் யார் என்ன, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு யாருக்கும் தெரியாது. சுபிக்ஷாவை தெரியும், ஏன்னா சுபிக்ஷா அதை தான் அடையாளமாகவே வச்சு விளையாடுறாங்க. வினோத் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, அதனால் நமக்கு தெரியுது. பழைய இடங்களில் பழைய வீடியோக்களில் அவர் பேசியிருக்காரு, இந்த வீட்டுக்குள்ளேயே அவர் பேசியிருக்காரு. கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போன வீடியோவில் கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். ஒரு 3-4 கமெண்ட் நான் சொல்கிறேன். காய்ஸ் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டில், காய்ஸ் இவனை ரிப்போர்ட் அடிங்க, சும்மா விடக்கூடாது, காசு வாங்கிட்டு இப்படி மற்றவங்கள தப்பாக பேசுகிறான். நான் என்ன தப்பாக பேசினேன்? ஆபாசமாக எதனா பேசினேன்னா, அசிங்கமாக எதனா பேசினேன்னா, ஒருமையில் எதனா பேசினேன்னா? தப்பாக பேசுகிறேன்னா என்ன தப்பாக பேசினேன்? வினோத் சொல்லாத வார்த்தையை நான் சொன்னேன்னா? வினோத் இந்த மாதிரி பேசவே இல்லை, நானாக ஒரு கதை கட்டி நான் பேசினேன்னா? இல்லையே. அவர் சொன்னது ரெக்கார்ட் ஆகிருக்கு, வீடியோவில் வந்திருக்கு, லைவில் வந்திருக்கு, அதைத்தானே நான் பேசியிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு வீடியோ காட்டவா? வீடியோ இருக்குது, ட்விட்டரில் இருக்குது. பேசாத விஷயத்த கதை கட்டி பேசுறதுக்கு பேர் தான் பாஸ் தப்பாக பேசுறது. பேசின விஷயத்தில் என்னுடைய பாயிண்ட்டை சொல்கிறது எப்படி தப்பாகும்? அதுக்கு முன்னாடி தான் பார்வதிக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் போகுது. அந்த மைண்ட் செட்லேயே தான் அவர் வராரு. அவருக்கு கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே கிடையாது. டாஸ்கில் தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்கு இருக்குது. அது ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம், இருக்குது. அந்த வருத்தத்தில் அவர் வாய் தவறி விட்டதாகவே இருக்கட்டும். வாய் தவறி விட்டாலும் தப்பு தானே. ஏன் திவ்யாவை பேச மாட்டீங்க? திவ்யா பேசின வீடியோஸ் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, நான் பேசுகிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து திவ்யாவுக்கும் விக்கல்ஸ்க்கும் நடுவில் நடந்த அந்த சண்டையில் திவ்யாவுக்கு எதிராக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். திவ்யா செய்ததும் தவறுன்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன புரியலன்னா, பிஆர்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் யாருக்கிட்ட காசு வாங்கிட்டேன்? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் நான் காசு வாங்கிட்டு பேசுறதுக்கான ஆதாரம் இருக்கா? இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண யாரும் எனக்கு ₹1 கொடுத்தது கிடையாது. விக்ரமன் சீசன் 6 ₹1 எனக்கு கொடுத்தது கிடையாது. சீசன் 7 அர்ச்சனா ₹1 எனக்கு கொடுத்தது கிடையாது. போன சீசனில் ஜாக்லின் ₹1 எனக்கு கொடுத்தது கிடையாது. திவ்யாவை கூட நான் வைல்ட் கார்டுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு 3 வாரம் கழித்து தான் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். அவங்க கேமை பார்த்து எனக்கு பிடிச்சி தான் நான் சப்போர்ட் பண்ணேன். அப்போ கூட நான் எந்த இடத்துலையும் திவ்யாவுக்கு ஓட் பண்ணுங்க, திவ்யாவை ஜெயிக்க வைங்க நான் சொல்லலை. எல்லாரை பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஆரம்பத்தில் இருந்தேன், இந்த சீசனில் எந்த கண்டஸ்டண்ட்டுமே நமக்கு பிடிக்கல, இவர் தான் வெற்றியாளர்னு நம்மளால் யாரையுமே சொல்ல முடியாது, இந்த சீசனில் வந்து அத்தனை கண்டஸ்டண்ட்டுமே வேஸ்ட்டுன்னு தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது, ஃபினாலே நெருங்குது. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு வெற்றியாளர் ஒரு தோல்வியாளர்னு சூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து பெட்டராக எனக்கு திவ்யா தெரியுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன். பிஆர்னு வந்து என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அதே கமெண்ட்டில் மற்றவங்கள தப்பாக பேசுகிறான், அவங்க ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுகிறான். யார்? வினோத் ஃபேமிலி பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னா சும்மா விடக்கூடாது, ரிப்போர்ட் அடிங்க காய்ஸ். அப்புறம் கேஸ்ட் பற்றியும் பேசுகிறான், விடாதீங்க. இது திட்டமிட்டு நம்ம மேலே பூசப்படக்கூடிய சாயங்கள். இது எப்பயுமே சிலர் பண்ணுற விஷயங்கள் தான். யாராச்சும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களை எதனா வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி பேசினாலே, இது எதுக்காக நீங்கள் வந்து அரசியலோட நீங்கள் எதுக்காக இந்த சமுதாயத்தோட அதில் ஏன் கனெக்ட் பண்ணுறீங்க? ஏங்க, திவாகரும் வினோத்துக்கும் நடந்த பிரச்சனையில் திவாகர் வினோத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்து அவரை வந்து இழிவுபடுத்துகிறாருன்னு பேசினவனே நான்.
எல்லாரும் மாதிரி நானும் குரல் கொடுத்துருக்கேன். எனக்கு மட்டும் சாதி வெறி இருந்திருந்தா நான் எதுக்கு வினோத்துக்கு ஆதரவாக பேச போகிறேன்? திவாகருக்கு ஆதரவாக தானே பேசணும். இந்த ஷோக்குள்ள சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன். என் சொந்த நானும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அப்படிப்பட்ட நான் ஏன் சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணலை? சமுதாயத்தை வச்சு ஒரு கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டுமே. என் திவ்யாவுக்கு கொடுக்குற முட்டை என்னால் சுபிக்ஷாவுக்கு கொடுக்க முடியாதா? நிஜமாவே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பொண்ணுன்னா அது சுபிக்ஷா தான். யாருக்கிட்டையும் எந்த பம்பு துமுக்கும் போகாமல் எந்த வார்த்தையும் விடாமல் அமைதியாக தான் உண்டு தான் வேலை உண்டு. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஷோவில் நேர்மையாக ஜெயிக்கணும், இந்த ஷோவை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கிற ஒரே கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா மட்டும்தான். ஏன் சுபிக்ஷாவுக்கு நான் ஆதரவு கொடுக்கல? ஏன்னா சுபிக்ஷா சமுதாயத்தை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. அது பண்ணக்கூடாது. இது விளையாட்டு நிகழ்ச்சி. இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் அரசியல் செய்யக்கூடாது, சமுதாயம் சார்ந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. வினோத் அவர்களுக்கு அவர் சார்ந்த சமுதாய ஓட்டுகள் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து ஒருபோதும் அந்த சமுதாயத்தை குறித்து இழிவாக நான் பேசினதே கிடையாது. போன வீடியோவில் இதெல்லாம் இது வரைக்கும் நான் பேசுகிற எந்த வீடியோவில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாதுங்க. வினோத் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மேலே என்ன சாயத்தை பூசுறாங்க. அடுத்த கமெண்ட் பாருங்க, நீ பேசுறது தப்பு. கர்ணன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு இவர் தான் நிறைய கமெண்ட் போட்டிருக்காப்புல. நான் அந்த சமுதாயத்தை இழிவாக பேசிட்டேன், மைனாரிட்டி பீப்புளை இழிவாக பேசிட்டேன். இங்கே எல்லாருமே மைனாரிட்டி தான் பாஸ். இங்கே யாரும் மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது பாஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே அடிமைகள் தான். இங்கே எல்லாருக்குமான விடுதலை இங்கே தேவைப்படுது. அவர் ஐபிசி செக்ஷன்லாம் போட்டிருக்காப்புல. யோ யார் நீங்களா? ஐபிசி செக்ஷன் போடுற அளவுக்கு நான் என்னையா பேசியிருக்கேன் அதில்? நான் மறுபடியும் அந்த வீடியோ ஒருவேளை நம்ம எதனா தவறுதலாக வார்த்தை விட்டோமோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நான் உட்காந்து பார்க்குறேன். எந்த இடத்துலையும் அவர் கேஸ்ட்டை குறித்து நான் பேசலை. இவர் ஐபி லா தட் அப்ளை ஐபிசி செக்ஷன் 153A இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல கமெண்ட்ஸ் போன வீடியோவுக்கு வருது. எதுக்காக இந்த வேலை? இப்போ என்ன நீங்கள் ட்ரை பண்ண வரீங்க? வினோத்தை பற்றி பேசக்கூடாதா? வினோத்தை பற்றி பேசினாலே நீங்கள் இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க மேலே ஒரு லேபிளை பூசுவீங்களா? இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் தாங்க அசிங்கப்படுத்துறீங்க. நான் அசிங்கப்படுத்தலை. அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது விமர்சனங்களை வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சா உடனே நீங்கள் அதை கொண்டு போயிட்டு கேஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி அந்த கேஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தரை தப்பாக பேசுகிறாங்க, குடும்பத்தாரை நான் என்ன பேசினேன்? சேம் வினோத் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கவனிக்காமல் பண்ணிட்டேன்னு ஒரு கேம் ஆடுறாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் தெரியுது. ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன எழுதியிருக்குன்றத தெளிவாக படிச்சுட்டு தான் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அது பேக் ஃபயர் ஆன உடனே நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உருட்டாக தான் தெரியுது. அதை சொன்னால் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிட்டேன்னு எப்படியா சொல்கிறீங்க? தயவுசெய்து இந்த விளையாட்டு என்கிட்ட வேணாம். அப்படின்னா உண்மையாகவே வினோத் சார்ந்த சமுதாயத்தை குறித்து அந்த பேரை சொல்லி நான் இழிவாக பேசியிருக்கேன் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி என் மேலே கேஸை போடுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் ஒன்றும் அப்படி எலைட்டான ஒரு பர்சன், வெல் செட்டில்டான பர்சன்லாம் கிடையாது. வினோத் எப்படியோ அப்படி தான் நானும். அவர் ராயபுரம், நான் காசிமேடு, ஒரு சந்து தான் வித்தியாசம் எங்கள் 2 பேருக்கும். அதனால் அதை பற்றி பேச வேண்டிய தகுதியும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் எங்கேயுமே யார்கிட்டையுமே கம்யூனிட்டி கேம் ஆட மாட்டேன். பிக் பாஸ்னால் இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சினா விளையாட்டு நிகழ்ச்சியாக மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதை தாண்டி இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு பலியாடு நான் கிடையாது. வினோத்தும் தவறு செய்தால் பேசணும், பேசுவேன். அப்படி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு இவன் இந்த மாதிரி சமுதாயத்தை குறித்து பேசுகிறான். இந்த விளையாட்டு வேணாம். நான் என் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் எந்த வீடியோ வேணால் எடுத்து பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் தவறாக பேசியிருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் குடும்பத்தை நான் ஆபாசமாக பேசியிருக்கேன், தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம்.
உங்களுக்கு ஒரு காரணம் வேணும்ல, யாருமே நம்மளை பேசக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்வையை போத்திக்க வேண்டியது. தப்பாக பேசுகிறான் வேணாம், தயவுசெய்து வேணாம். இது என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே வினோத்துக்கு தான் டேமேஜ். இந்த அரசியல் பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் கேட்குறேன், இந்த அரசியல் கருத்தாக மட்டுமே எதிர்கொள்ளுங்க. அவர் பேசிட்டாரா, சரி நான் சொல்கிறத கேட்டு எல்லாம் வினோத்துக்கு ஓட்டு போடாமல் இருக்க போகிறாங்களா? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் கிடையாது. நான் ஒரு சின்ன யூடியூபர். அந்த வீடியோவே 2000 வியூஸ் கூட போகலை, சரிங்களா? ஸோ நான் ஒரு பிஆராக இருந்திருந்தேன்னா எனக்குன்னு ஒரு டீம் இருந்திருக்கும். அந்த டீம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு லேக்ஸ் கணக்கில் ஓடும். நானே ஒரு டம்மி பீஸு ஒத்தாலாக ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பிஆர்னு சொல்கிறதே என்ன பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், தப்பாக பேசுகிறேன், இழிவாக பேசுகிறேன், மைனாரிட்டியை பேசுகிறேன். நீங்கள் தான் வினோத்தை மைனாரிட்டியை பார்க்குறீங்க, நான் பார்க்கல. மைனாரிட்டி வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த 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 பாலிட்டிக்ஸை பிக் பாஸ் கேம் ஷோவில் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் திருச்சி கொண்டு போவீங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், யார் என்ன செய்கிறாங்களோ அவங்க யாருன்றதை அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பலை. இந்த வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இப்போ திவ்யாவை ஒரு 100 சேனல் விமர்சனம் பண்ணுதுன்னா அது அவங்க விருப்பம். அதை ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் ரசிங்க. அதே மாதிரி வினோத் அவர்கள் மீது விமர்சனம் வந்துச்சுன்னா ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காமல் போங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு விமர்சனம் வைக்கிறவர் மேலே ஒரு லேபிளை பூசாதீங்க. அதுவும் நான் என்ன சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருண்டு போட்டும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.